வணக்கம். தின பாரத் செய்திகள். சாயல்குடியில் நெல், கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கோரி விவசாயிகள் போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி, கடலாடி, முதுகுளத்தூர் மற்றும் கமுதி பகுதிகளில் போதிய பருவமழை இல்லாததால் நெல், மிளகாய், பருத்தி மற்றும் கடலை பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு முற்றிலும் கருகி சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம், பயிர் காப்பீட்டு, நஷ்டஈடு மற்றும் கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சாயல்குடி கூட்டுறவு வங்கி முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தரைக்குடி முத்துராமலிங்கம் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் பேசிய விவசாயிகள், கமுதி வட்டம் காத்தனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பழனி விவசாய வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் 2012ஆம் ஆண்டு கஞ்சம்பட்டி ஓடையில் போதலபுரம் பகுதியில் தொடங்கிய அணைக்கட்டு பணிகளை விரைவாக நிறைவு செய்து சாயல்குடி வரை உள்ள 35 கிராம கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நீரின்றி விளைச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும், ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழுமையான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரினர். முல்லை பெரியாறு, வைகை அணையிலிருந்து சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் ஒருபோக விவசாயத்திற்கு தண்ணீர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும், காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் முல்லை பெரியாறு, வைகை பாசன விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் ஆதிமூலம், கிருதுமால் பாசன சங்க பொதுச் செயலாளர் உரங்காபுலி, மதுரை மண்டல தலைவர் மதுரை வீரன், மாவட்ட துணைச் செயலாளர் கனக விஜயன், எஸ். கீரந்தை சந்திரபோஸ், வில்லனேந்தல் மாரிமுத்து, குண்டுகுளம் வெள்ளை பாண்டியன், இருவேலி ஜாகிரசேன், நரிப்பையூர் முத்து செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். இது தின பாரத் நியூஸ். குடும்பத்திற்கு 25 லட்சத்தை குடும்ப பாதுகாப்பு நிதியாக வழங்கிடுக. வேலை வாய்ப்பு பலரின் மனைவிக்கு வழங்கிடுக. விவசாயிகள் இறந்தால் விவசாய வேலையில் விவசாயி இழந்தால் 25 லட்சத்தை நிவாரணமாக வழங்கிடு. கஞ்சம்பட்டி ஓடையில் பூதலாபுரத்தில் 2012இல் அணை கட்டும் வேலையை பாதியில் நின்று போனதை கட்டி முடிக்க பூதலாபுரத்திலிருந்து சாயல்குடி கம்மாய் வரை 35 கிராம் கண்மாய்களுக்கு தண்ணீர் உத்தரவாதம் செய்திடு. தண்ணீர் இன்றி பாதித்த பகுதிக்கு